நம்ம கல்யாணம் நடக்குமோ, நடக்காதோன்னு பயங்கர அப்செட்ல இருந்தேன். மகாணி தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி, நம்மளுக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அவ்வளோ சிரமப்பட்டு, அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா, இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அனாமிகா. உன் கூட சேர்ந்து வாழ்றதே ரொம்ப வேஸ்ட்டுன்னு நான் நெனைக்கிறேன். இனிமே உன்னோட ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு பயங்கரமா விஜய் கோவப்படுறாரு. அப்ப அனாமிகா அதுக்கு இப்ப என்ன? அப்படிங்கிற மாரி பேசுறாரு. பேசுனது அனாமிகா சொன்னதுமே, விஜய் டக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கேன்ட்டு கீழ பேப்பர எடுக்குறாரு. எடுத்து பயங்கரமா வேதனையோட அந்த பேப்பர எடுத்து காட்டுறாரு. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் இது என்னதுன்னு கேட்கும்போது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமா ஷாக் ஆயிருதுங்க. விஜய் இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு. இதில நான் எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. பயங்கரமா ஷாக் ஆயிருது. இனிமே அனாமிகா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. விஜய் பயங்கர கோவமா இருக்கிறாரு. சத்தியமா உன் கூட வாழ முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க.